தொடர்ந்து தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு பிரதமராக இருக்கிற காரணத்தினால, தமிழ் பெருமையை உலக அளவில் பேசுகிற ஒரு உலகத் தலைவராக இருக்கிற காரணத்தினால, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்போ தமிழகத்துக்கு வந்தாலும் கூட தமிழக மக்கள் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மார்ச் 11 திருச்சியில் நடக்கவிருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளுகிற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் மிகப்பெரிய திருப்புமுனை பொதுக்கூட்டமாக இந்த திருச்சி பொதுக்கூட்டம் இருக்கப்படுகிறது என்கிற ஒரு செய்தி மக்களுக்கு நல்ல செய்தியாக வந்தது. நாங்குநேரி சம்பவத்தினுடைய ஈரம் காய்வதற்கு முன்பாக இதில் இடைக்காட்டூரில் ஒரு சம்பவம் அதே மாதிரி நடக்குது. சிவகங்கை தொடர்ந்து எந்த காரணமும் தேவையில்லை. நீங்கள் வெட்டுப்பட்டு சாகிறதுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி எந்த காரணமும் தேவையில்லை. இந்த ஒரு காரணத்திற்காகவே சட்டம் ஒழுங்கு போதைப்பொருள் பரவல் மிக கொடூரமாக இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் நினைச்சா ஒரே நாளில் இந்த போதைப்பொருள் பரவலை கட்டுப்படுத்த முடியாதா? உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் போதைப்பொருள் இருந்ததுன்னு சொன்னால் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணணும். ஒரே ஒரு சர்க்குலர், ஒரே ஒரு மீட்டிங், அடுத்த நாள் தமிழகத்தில் போதைப்பொருள் என்பதே இருக்காது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் கள்ளச்சாராயம் மாட்டுச்சுன்னு சொன்னால் அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. உடனே கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டது. ஏன் ஸ்டாலின் அவர்கள் அதை செய்யலை? திமுக ஆட்சி வேணுன்னே இந்த போதைப் பொருளை பரப்பி கொண்டிருக்கு. மக்கள் போதைக்கு ஆட்படுத்தப்பட வேண்டும். ஒரு பக்கம் போதைப் பொருள், ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட், சினிமா, இந்த மாதிரி கல்ச்சர். இப்படி உலகத்திற்காகவே திமுகவை தூக்கி எறிய மக்கள் முடிவு செய்திருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் 200 தொகுதிக்கும் மேலாக வெற்றி பெறப் போகிறது. என்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக தமிழக மண்ணில் கூட்டணி அமைத்ததோ அன்றைக்கு ஸ்டாலின் அவருடைய தூக்கம் தொலைந்து விட்டது. தமிழக மக்கள் இந்த போதைப் பொருள் பரவல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு தயாராகிவிட்டார். அவர் சொல்கிற மாதிரி தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும். தமிழகம் திமுகவுக்கு எதிராக போராடும். அந்த போராட்டத்தில் தமிழகம் தெரியும். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நாங்கள் ஆதரிப்போம் என்று மக்கள் முடிவு செய்திருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சிஎம்மாக வரப்போகிறாரு. இதுவரை தமிழக வரலாற்றில் திமுக 2வது முறை ஆட்சி அமைத்தது கிடையாது. அது நடக்க போவதும் கிடையாது. 2வது முறை அல்ல, இனி ஒரு முறை திமுக ஆட்சி அமைக்கிறது.